கருணாநிதியோட பெரிய தலைவரா நீ? விஜய்க்கு சீமான் கேள்வி. அவர் அப்படி சொல்லலையே. அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த வண்டி ரொம்ப நாள் ஓடாது. களத்துல நீங்க என்ன பண்றீங்க? மக்களோட மக்களா என்ன இயங்குறீங்க? ஸ்போர்ட்ஸ் பர்சன்னா வெறுமனே டிபேட்டுல போய் சண்டை போடுறதுக்கா? ஸ்போர்ட்ஸ் பர்சன் யாராவது ப்ரெஸ்ஸை பார்க்குற மாதிரி ஒரு 4 மண்டலத்துக்கு 4 தலைவர்களாவது இருக்கும். கூட்டணியில் குழப்பம் இல்லை, விவாதம் உண்டு, விரிசல் இல்லை. அடுத்த வீட்டில் என்ன நடக்குன்னு பார்த்துன்னு இருக்கீங்க. இப்படிலாம் முதல்வரே இவருக்கு பதில் சொல்றாரு. இதை தாண்டி அவர் வைக்கிற விமர்சனங்களுக்குலாம் கடுமையாக கோபம் அடைஞ்சு கரப்பாம்பூச்சி இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெயிக்கணுன்ற ஒரு வெறி கடைசி இதில் மிஸ் ஆச்சுன்னா எடப்பாடி தலைமையே கேள்விக்குறி ஆகும். அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்? என்ன பண்ணணும்? எவனோ ஒருத்தன் வந்தான், டாக்டர் மேல கோவத்தில் கூத்திட்டாம போயிட்டான். இந்த டாக்டர்கள் பிரச்சனைன்றது நீங்க மம்தா பானர்ஜி எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆச்சுன்னு ரொம்ப அப்படியே லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணாங்க. அப்புறம் டாக்டர்களை வச்சு செஞ்சதுல அவங்க லெஃப்ட் ஹேண்ட்ல இவங்க ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் வாங்க பேசலாம்னு இவங்க உட்காந்துட்டு இருக்காங்க, ஒருத்தர் வரல. வணக்கம் சார். வணக்கம். நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம், இந்த 2 கட்சிகளுக்கு இடையே சமூக வலைதளங்கள்ல நடக்கக்கூடிய விஷயங்கள். அதில் சீமான் டெய்லி ப்ரெஸ் மீட்டில் அவர் ஏதாவது ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ விஜய் பற்றி கேள்வி கேட்கும் போது அவரும் அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனால் விஜய் தரப்பு இதில் அமைதியாகவே போயிட்டு இருக்காங்க. அவங்க எதுவும் அவங்களுடைய பொதுச் செயலாளரோ இல்லை முக்கியமான நிர்வாகிகள் யாருமே இது கவுண்டர் கொடுக்கல. சீமான் ஏதாவது பேசினா அதிகபட்சம் அவங்க செய்தி தொடர்பாளர்கள் ட்விட்டரில் பதில் சொல்கிறதோட அது முடியுது. எதனால் இந்த ஒரு கான்வர்சேஷன் அப்படின்றது பில்ட் ஆகி போயிட்டே இருக்குது. இப்போ விஜய் தரப்பு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி சீமானும் முற்றுப்புள்ளி வச்சாருன்னா இது முடிஞ்சிடும். பட் ஆனால் அவர் பேசிக்கிட்டே இருக்காரு. என்ன காரணம்? இங்கே முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது மீடியாக்கள் தான். அதனால் நம்ம ஆட்கள் பரபரப்புக்கு இப்போ சீமான் நேற்று கூட முந்தா நாள் ஒரு இதில் பேசுகிறாரு. கார்த்தி சிதம்பரத்துக்கு நேரடியாக சவால் விடுறாரு. நீங்களும் நானும் ஒரே மாவட்டம், நீங்கள் உங்கள் அந்த அடிப்பொடிகள் இந்த அதிகார பலங்கள்லாம் விட்டுட்டு நில்லுங்க, நானும் நிற்கிறேன், நம்ம பலத்தை நிரூபிப்போன்றாரு. எங்கேயாவது செய்தி வந்ததா? எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு இதாக வந்ததா? ஆனால் அவர் பேட்டியில் சொல்கிறாரு. அப்போ ஊடகங்கள் பரபரப்புக்கு அவங்களுக்கு தேவைன்றதுக்காக பேட்டி எடுக்கும் போதே இதை பற்றி கேட்குறாங்க. அவருக்கும் என்னென்னா, அதாவது விடுதலை செய்து நாம் தமிழர் கட்சி அவங்க சார்ந்தவர்கள்லாம் சொல்லும்போது கூட, பேசும்போது கூட, ஏன் இந்த மாதிரி தம்பின்னீங்க, இப்போ நடுத்தரில் லாரி அடித்து செத்து போயிடுவேன்றீங்க, இது என்ன முரணா தெரியலையா? பொது எதிரி ஆளுங்கட்சி தானே அப்படின்றப்போ கரெக்டு தானே நீங்கள் சொல்கிறது. ஆனால் எங்களுக்குள்ளேயே ரொம்ப நெருக்கமாக நான் அண்ணனும் தம்பியும் பேசிக்கிட்ட வார்த்தைகளை கூட அவர் மேடையில் சுட்டி காட்டி பேசுகிறாரு. முதல் நாள் நாங்கள் ஓகே, சாதாரணமாக அந்த இதை பார்க்காதனால அவர் ஒரு ரிவ்யூ கொடுத்துட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் என்னென்ன பேசியிருக்காங்கன்னு பார்க்கும்பொழுது நேரடியாக அட்டாக் பண்ணுறது எப்படி சரியாக இருக்கும், அதுக்கு தான் அவர் பதில் கொடுக்குறாரு அப்படின்றாரு. பதில் கொடுங்க, ஆனால் அது எப்படி இந்த அளவுக்கு கடுமையாக இருந்தால் அது அழகாக மடைமாற்றி விட்டு போயிடுவாங்களே அப்படின்னா, இல்லை அதுக்கு ஓரளவுக்கு இப்போவே அவர் திமுகவுக்கு ஆதரவாக விஜய் எதிர்க்கிறாருங்கிற மாதிரி பேச ஒரு சிலர் அந்த மாதிரி இது பண்ணுறாங்க. பொதுவாக இவர் அப்போ இன்றைக்கி திமுக போட்டு மிதிக்கிறாரு. அது என்ன பண்ணுறது? கன்னியாகுமரியில் நேற்று பேசியிருக்காரு. திமுக கடுமையாக அந்த எல்லாத்த விஷயங்களும் கடுமையாக இது பண்ணுறாரு. அதனால் அதுவும் அவங்க சொல்கிறாங்க, பொது எதிரி நீங்கள் சொல்கிறபடி கரெக்டு தான், நீங்கள் அதுலேருந்து நகர்ந்தீங்கன்னா உங்களுக்கு தானேங்க சிக்கல்னு கேட்கும்பொழுது, ஆமாங்க பொது எதிரி திமுக தான், இவருக்கு பதில் சொல்கிறாரு. ஆனால் அந்த வார்த்தைகள் எல்லாமே கடுமையாக இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஏன் அர்த்தத்தில் பார்க்குறீங்க? அப்படி சொல்லலை அப்படின்றாரு. அதை எப்படி பார்ப்பாங்க மீடியாக்கள்? எல்லாருமே பொதுவாக அப்படி தானே பார்ப்பாங்க. நீங்கள் நடுராட்டில் லாரியில் அடித்து செத்து போயிடுவோன்னா அது கடுமையான வார்த்தையாக தான் பார்ப்பாங்க. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் போய்கிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் ரொம்ப பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏங்க அவர் கூட உங்களுக்கு திருப்பி பேசலையே, உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறாரு, எல்லாம் பண்ணுறாருன்னா, ஆமாண்ணா இனிமேல் பெரும்பாலும் அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லைன்னு. ஆனால் எங்கேயாவது போனால் அவர்கிட்ட வழக்கமாக இந்த விஷயத்தை கேட்டுடுறாங்க. அவரும் அதை பேசுகிறாரு. அதுக்கு மறுபடியும் இவங்க தம்பிகள் விளக்கம் கொடுத்துட்ருக்குறாங்க. உலக வெற்றி கழகம்னு வேண்டிதானே, அகில உலகன்றப்போ அதை அப்படி சொல்ல, அதோடைய வார்த்தை அவர் சொன்னது இப்படி. ஆனால் மீடியா எப்படி போகிறது? மீடியா வேலை தானே. அதே அப்படியே போட்டால் எங்கே பார்ப்பாங்க? கருணாநிதியோட பெரிய தலைவரா நீ? விஜய்க்கு சீமான் கேள்வி. அவர் அப்படி சொல்லியே. எவ்வளோ தலைவர் இருந்தாங்க, நான் அவங்களோடலாம் அரசியல் பண்ணியிருக்கேன், ஜெயலலிதா கூட பண்ணியிருக்கேன், விஜய் கூட இவங்க கலைஞர் கூட பண்ணியிருக்கேன், அவங்களெல்லாம் கூட நீங்கள் பெரிய தலைவரா அப்படி தானே கேட்டார், நீங்கள் ஏன் இப்படி போடுறீங்கன்னு. எல்லாம் பார்த்தா அர்த்தம் ஒரே மாதிரி தானே வரும். அவங்களெல்லாம் கூட பெரிய தலைவரா நீ? விஜய்க்கு சீமான் கேள்வி. இதாவது கொஞ்சம் டீசெண்டாக போடுறாங்க. நான் பல இதெல்லாம் பார்க்குறேன். நேற்று ஒரு தலைப்பு பார்க்குறேன், ரொம்ப மட்டமாக வார்த்தைகள், நம்ம சாதாரணமாக பேசுகிற வார்த்தைகள் மேலே மோசமாக இருக்குது.
என்னடா இப்படிலாம் யூடியூப்ல போடுறாங்களே, எந்த யூடியூப் அப்படின்னு பார்த்தா ஒரு பிரபல நாளிதழுடைய அவங்க தொலைக்காட்சி கூட தொடங்குவாங்க. அதில வந்து அந்த மாரி வார்த்தைகள்லாம் வருது. அப்போ அந்த மாரி வார்த்தைகள போடுறதுக்கு இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லயும், இந்த மாதிரி இதுலயும் ஊடகத்திலயும் வந்து ஆட்கள் இந்த மாரி ஆட்கள் போய் உட்காந்துருக்காங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ சீமான், விஜய் இதுக்கு தரப்புக்கு வருவோம். பொதுவாகவே 2 பேருக்குள்ளும் இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. இளைஞர்களை ஈர்க்கிற அந்த ஒரு பதற்றமும் இருக்குது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். எங்க சீமான ஆனா நீங்க விமர்சனம் பண்ணா இன்னும் தான் பேக் ஃபயர் ஆகுன்றது அவருக்கு யார் சொல்ல போறாங்கன்னு தெரியல. இந்த சண்டைகள் ஓடிக்கிட்டு இருக்குது. அதே நேரத்தில அவருடைய விமர்சனத்த மத்திய அரசுக்கு எதிராக, மாநில அரசு நேத்து கூட கன்னியாகுமரியில பேசியிருக்காரு. கடுமையா அதாவது எந்த கட்சியும் தொடல. அந்த அளவுக்கு இந்த கனிம வள கொள்ளை, காவிரி அந்த நீர் மாசுபடுறது, அதெல்லாம் படம் போட்டே காமிக்கிறார். ஃபர்ஸ்ட் டைம் நெனைக்கிறேன். இந்த ஸ்க்ரீன்ல போட்டு காமிச்சு பண்றதெல்லாம். பண்ணியிருக்காரு. அதனால இவங்களுடைய இது ஓடிக்கிட்டு இருக்குது. அவரு ஏற்கனவே கூட்டணி, நம் தம்பி அப்படிலாம் பேசியிருந்தாரு. கூட்டணி இல்ல அப்படின்றப்போ அந்த உடைய விமர்சனமும் சேர்ந்து வருது. என்ன போகுதுன்னு பார்ப்போம். விஜய் தரப்புல பெருசா விமர்சனம் இந்த சைடு வைக்கல. சீமான நேரடியா அட்டாக்லாம் பண்ணல. கீழ 1, 2 பேர் பண்றாங்க. பெருசா நேரடியாக பண்ணல அப்படின்றது தான். இப்போ விஜய் தரப்புல நாம் தமிழரை நம்மளுடைய அரசியல் எதிரியா நம்ம காமிச்சிடக்கூடாது, அவங்க பேசினாலும் நம்ம கடந்து போவோம்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்களுடைய சித்தாந்த எதிரி, அவங்களுடைய அரசியல் எதிரின்னு சொல்லப்பட்ட திமுக, பாஜகவை அவங்க எந்த அளவுக்கு அரசியல் ரீதியாக கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, இல்லை அவங்களுடைய பிரச்சனைகளை பேசுகிறாங்க அப்படின்றதும் இருக்குல்ல. மாநாடு நடந்து இத்தனை நாள் ஆயிடுச்சு, எந்த அளவுக்கு அவங்க விகரஸாக இருக்காங்க அதில்? எங்கேயாவது ஏதாவது வந்திருக்கு? வந்த மாதிரி தெரியல, அதனால தான் கேட்குறேன். அவ்வளோதான். இதைத்தான் நான் சொன்னேன். டே டு டே அரசியல்ன்றது நீங்க இருந்துகிட்டே இருக்கணும். ஒண்ணு நீங்க இருக்கணும். இல்லையா, 2ஆம் கட்ட, 3ஆம் கட்ட தலைவர்கள் அறிக்கைகளாக உங்க அறிக்கைகளே வரலாம். நீங்க அந்த மாரி இப்ப மருத்துவர் பாதிக்கப்பட்ட உடனே ராமதாஸ்ட்டருந்து வருது, அன்புமணி ராமதாஸ்ட்டருந்து வருது, எடப்பாடி பழனிசாமிட்டருந்து வருது, ஜெயக்குமார் தனியா அறிக்கை விடுறார். எல்லாருமே. அப்போ தாவேகா என்ன செய்ய போகுது? தேமுதிக கூட வந்துருச்சு. தேமுதிக கூட வருது. அப்ப டே டு டே விவகாரங்கள்ல எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் பாதுகாப்பு, மக்கள் பாதுகாப்பு, மக்களை பாதிக்கிற விஷயங்கள், அதெல்லாம் உடனே உடனே ரியாக்ட் பண்ணா தான், நீங்க உயிர் போட வெறுமனே 10 ஸ்போக்ஸ் பர்சன் போயிட்டு இந்த நிலைய வித்வான்களோட சேர்ந்து உட்காந்துட்டு பேசிக்கிட்டு, இவருங்களும் ஒரு நிலைய வித்வானாக அதற்கு திருப்பி முட்டு குடுக்குற வேலை. அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த வண்டி ரொம்ப நாள் ஓடாது. களத்தில நீங்க என்ன பண்றீங்க? மக்களோட மக்களா என்ன இயங்குறீங்க? ஆ இ வேற சில விஷயங்கள் டே டு டே விஷயங்கள்ல என்ன ஆக்டிவிட்டீஸ் லைக் அண்ணாமலை மாதிரி என்னென்ன இதில நீங்க தலையிடுறீங்க? எடப்பாடி பழனிசாமி ஸ்பீட் ஆயிட்டார்ல. டெய்லி இப்ப அவர நோக்கி மீடியா திரும்ப ஆரம்பிச்சிருக்குதுல்ல. சீமானு அதே வேகத்தில போய்க்கிட்டு இருக்காரு. மற்ற தலைவர்களும் அப்படி. தமிழிசை சவுந்தரராஜன் கூட நேத்து ஒரு பிரஸ் மீட்ல வச்சு செஞ்சு விட்டு போறாங்க. அப்ப இந்த இதுக்கு நீங்க விஜய் வர முடியலன்னா, 2ஆம் கட்ட தலைவர்கள் யார் இருக்கா? மீடியா பாருங்க. யாருக்காவது ஸ்போக்ஸ் பர்சன்னா வெறுமனே டிபேட்டுல போய் சண்டை போடுறதுக்கா ஸ்போக்ஸ் பர்சனு? யாராவது பிரஸ்ஸ பார்க்குற மாரி ஒரு 4 மண்டலத்துக்கு 4 தலைவர்களாவது இருக்கணும். உடனடியாக இப்போ அதிமுகல டக்குன்னு சென்னை சார்ந்த வட மாவட்டங்கள் ஏதாவது சார்ந்ததுன்னா, ஜெயக்குமார் உடனே ரியாக்ட் பண்ணிடுவாரு. இல்ல சி.வி. சண்முகம் ரியாக்ட் பண்ணிடுவாரு. தென் மாவட்டங்கள்னா செல்லூர் ராஜு, ஆர்வி இல்ல உதயகுமார். உதயகுமாரு, இல்ல நம்ம இவரு இருக்காரு திண்டுக்கல் சீனிவாசன் அந்த மாதிரி. கொங்குனா எஸ்பி வேலுமணி இந்த ஒரு இது இருக்குல்ல. எடப்பாடியே எல்லா இடத்துலயும் சொல்லல. ஆனா எடப்பாடியும் சொல்கிறார். இதுதான் தாவேக்காவுக்கு தேவை. இத நீங்க பண்ண மாட்டோம். நான் அவர் ஷூட்டிங் முடிச்சுட்டு வர வரைக்கும் 2ஆம் கட்ட தலைவர்களும் பேச மாட்டோம்னா, அது வந்து நல்லா இருக்காது. வெறுமனே ட்விட்டர்ல ஒரு அறிக்கை வெளியிடுறதுன்னா, அது எவ்வளோ பேர் பார்ப்பான்? உங்கள எவ்வளோ நாளைக்கு இவங்க தூக்கிட்டு சுமப்பாங்க? யூடியூபர்ஸும், மற்ற மெயின் ஸ்ட்ரீம் மீடியா. இல்ல அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ மாநாடு நடந்து இத்தனை நாள் ஆயிடுச்சு. அக்டோபர் 27ஆம் தேதி நடந்ததுன்னா 2, 3 வாரம் ஆக போகுது. இன்னை வரைக்கும் மாநாட்டை பத்தி தான் ஊடகங்கள் பேசுது. எல்லா தலைவர்கள்ட்டையும் கேள்வி கேட்குறாங்க, டிபேட் வருது. அப்ப இந்த மாதிரி ஒரு அணுகுமுறை தான் சரியானது அப்படின்னு நினைக்கிறாங்களா? அப்படி அவங்க நினைக்கிற மாதிரியும் ஒரு கொடி அறிமுகப்படுத்துறாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு கேப் விடுறாரு. அது வரைக்கும் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. மாநாட்டை பத்தி பேசுறாங்க. இப்படி இந்த மாதிரி ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ் அப்படின்றது ஒருவேளை அதுதான் சரின்னு நினைக்கிறாங்களா? ரஜினிகாந்த் அப்படிதான் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு இதை கொளுத்தி போட்டு போயிடுவாரு. அது வெடிச்சு சிதறிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து மறுபடியும் வருவாரு. இது வழக்கமான அரசியலுக்கு உதவாது. இது கொஞ்ச நாள் தான் இதெல்லாம் ஓடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்னைக்கு இல்ல. ஒரு 3, 4 மாசம் பொறுத்து டேரிங்கா வந்து மக்கள் பிரச்சனை இப்படி இருக்குது, அப்படி இருக்குதுன்னா, அப்ப இறங்கி அடிப்பாங்க. மாநாட்டுக்கு பிறகு எங்க போயிருந்தீங்க? இவ்வளோ பிரச்சனை வந்தது. எங்க போனீங்க? இதே சீமானே கேட்பாரு. கேட்கறது அவருக்கு
தார்மீக உரிமை இருக்குல்ல. தம்பி நீ என் கூட களத்துல நிக்கிற, ரன்னிங் ரேஸ்ல எல்லாம் ஒண்ணா ஓடுறோம். தம்பி என்ன பண்ணீங்க சொல்லுங்கன்னு கேட்டா என்ன பண்ணுவாங்க? தம்பி தான் வரணும்னு இல்ல. தம்பியோட ரெப்ரசன்டேஷன் வரணும்ல. அது இல்லல்ல. இப்போ இவரு மேல எடப்பாடி பழனிசாமி மேல என்ன குற்றச்சாட்டு? சென்னையில இருந்து அரசியல் பண்ண மாட்டேங்கிறாரு. சேலத்துக்கு போயிடுறாரு. இங்கே வந்து ஒரு ஒருங்கிணைப்பு இருக்க மாட்டேங்குது. மற்ற மாவட்ட நிர்வாகிகள் எல்லாரையும் சந்திக்கிறது இந்த மாரின்னு. அத உடைச்சுக்கிட்டே வந்தா தான் இதாகும். டே டு டே விஷயங்கள்ல எதிர்க்கட்சியாக நீங்க பண்றது, இந்த போராட்டம்லாம் அறிவிச்சு போய்க்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப அவங்க ஸ்பீடப் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ உங்க சைடுல என்ன? அட்லீஸ்ட் ஒரு 3, 4 பேர் பேசுனா, இல்ல எங்கேயாவது 2, 3 இடங்கள்ல போராட்டம். அந்த இதுல மதுரையில இவங்க நடத்தி வந்த உணவகத்த அதிகாரிகள் அகற்றுறாங்க. அதுக்குன்னு உடனே ஒரு விஜய் தரப்புலேருந்து ஒரு அறிக்கை வந்ததுன்னா, டக்குனு அது பூஸ்ட் ஆகும். அப்ப அந்த மாரி விஷயங்கள்லாம் நம்ம ஏன் எதிர்பார்க்கிறோம். அமைதியா இருக்காங்க சார் அதுலலாம்? அதுதான் அது இந்த சினிமா பாணின்றது வந்து அரசியலுக்கு உதவாது. கொஞ்சம் வழக்கமான எதார்த்த பாணிக்கு வரணும். நீங்க எளிமையாயிடணும். ம் எம்ஜிஆரோடவா? எம்ஜிஆர்லாம் வந்து சினிமா வந்து அந்த வந்தோனே நேரடி டே டு டே இது. அன்னைக்கு இருந்த நிலைமை நம்மளுக்குலாம் ரொம்ப தெரியாது. ஆனால் அவரு பொதுக்கூட்டங்கள் அட்டெண்ட் பண்றது வேலைலாம் கட்சி ஆரம்பிச்சப்பறம் அந்த வேலையிலயும் அதிகமா இருந்தாரு. அப்ப அந்த வேலைய மக்களை சந்திக்கிறது எங்கேயாவது ஒரு இந்த ஒரு 2 மாசத்துக்கு ஒரு தடவையாவது எங்கேயாவது ஒரு பொதுக்கூட்டம், இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு. இல்ல எங்கேயாவது ஒரு இடத்துல பேட்டி, ஒரு பிரஸ் மீட்டு, கொஞ்சம் ஒரு 4, 5 தகவல்கள எடுத்து வச்சு பேசுறது. இதெல்லாம் பண்ணா தான் அவருக்கு அடுத்த கட்டம் நகர முடியும். இல்லாமலாம் வந்துட்டு தம்பிகள் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தம்பிகள்னா தாவேகா தம்பிகள சொல்றேன். பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, அது வந்து ரொம்ப நாளைக்கு அந்த இது ஓடாது. நாளைக்கு விமர்சனம் வந்து நிக்கும். அவ்வளோதான். நீங்க என்ன பண்ணீங்க? அப்படின்ற விமர்சனம் வரும். அன்னைக்கு வந்துட்டு எங்களுடைய ஸ்போக்ஸ் பெர்சன்லாம் அங்க பாருங்க, நியூஸ் 18ல சண்டை போட்டாங்க, புதிய தலைமுறையில சண்டை போட்டாங்க, தந்தியில சண்டை போட்டாங்கன்னா, அது நிக்காது. அவங்களே இன்னும் பிரபலம் ஆவலல்ல. அப்ப என்னன்றது கொஞ்சம் பேரு டிவி பார்க்குறவங்களுக்கு, அது டிவில எல்லாருமே வந்து இத பார்க்க மாட்டாங்கல்ல. எல்லாருமே சமூக வலைதளத்தில இருக்க மாட்டாங்கல்ல. இப்ப என்னன்னா, விஜய் அப்படின்ற பாப்புலாரிட்டில ஓடிட்டு இருக்கு. எல்லா டைமும் அது ஓடாது. நாளைக்கு திடீர்னு ஒரு ஜனங்கத்த பார்த்து, இல்ல ஒரு நீங்களே ஒரு ஸ்போக்ஸ் பெர்சன் கூட்டு உட்கார வைக்கிறீங்க. என்னங்க பண்ணாரு சொல்லுங்க. நீங்க என்னங்க பண்றீங்க? விஜய்க்காக இந்த மாரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இதுல என்ன ரியாக்ஷனு? ஒரு அறிக்கை விட்டீங்கன்னா போதுமா? அப்படின்ற கேள்விலாம் வச்சா அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இதுதான் விஷயம். ஓகே சார். அடுத்ததா கூட்டணி பத்தியுமே இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுக பாஜகவோட கூட்டணி வைக்குமா? அப்படிங்கிற மாதிரி இடையில சில விவாதங்கள் வந்தது. அது காரணம் வந்து இதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி கொடுத்த ஒரு பிரஸ் மீட். அதுல வந்து அவர்ட்ட கேட்குறாங்க. கேட்கும்போது அவரு இல்லங்க பாஜகவோட கூட்டணி இல்லன்னு சொல்லியிருந்தாருன்னா, அது விவாதமா மாறி இருக்காது. சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நாங்க அப்போ முடிவு செய்வோம். ஒத்த கருத்துள்ள கட்சிகளோடு கூட்டணி அப்படின்னா, அப்போ மறுபடியும் அந்த இடத்துக்கு நகர்றாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியோட எல்லாரும் விவாதிக்க தொடங்குனாங்க. இன்னைக்கு அதுக்கு இல்லன்னு பதில் சொல்லியிருக்காரு. இப்போ அந்த பாஜகவோடு கூட்டணி வேணுமா இல்லையா அப்படின்றதுல இன்னும் அவங்க ஒரு தெளிவான நிலைக்கு வராம இருக்காங்களா? இன்னைக்கு காலைல பதில் சொல்லிட்டாரா? ஏங்க நான் என்னங்க சொன்னேன்? நீங்க ஒவ்வொரு தடவையும் ரினியூவல் பண்ணிட்டே இருக்க சொல்றீங்களா? நான் தெளிவா சொல்லிட்டோம். 2024 பார்லிமென்ட் எலக்ஷன்லயும் நாங்க சொல்லிட்டோம். இவங்களோட கூட்டணி இல்லன்னு சொல்லிட்டோம். அதுக்கு பிறகும் நீங்க அந்த இடத்துல கேட்குறீங்க. ஒரு இதுல ஒரு நண்பர் கேட்குறாரு. அப்போ நான் என்ன சொன்னேன்? ஒத்த கருத்துள்ள அ கு கட்சிகள் வந்தா கூட்டணி. அது இன்னும் 26 இருக்கு. இன்னும் 4 இருக்கு. அப்படிதானே சொன்னேன். பாஜக கூட்டணின்னு நான் எங்க சொன்னேன்? அப்ப நீங்க திரும்ப திரும்ப அதே கேள்வி கேட்டு, அதே இது என்ட்ட வாங்க பார்க்குறீங்க. உங்க பரபரப்புக்காக செய்தி போடுறீங்கன்னு. நானும் இதுக்கு முன்னாடி நேத்து கூட ஒரு பேட்டியில சொல்லியிருந்தேன். எவ்வளோ நாளு நான் இல்லங்க, இல்லங்கன்னு அவரு கதற, இல்ல, இல்ல கள்ள உறவுன்னு 2024 பேட்டியில சொல்லி, அதே அவங்களுக்கு பெரிய மைனஸா போய், இடதுசாரி இயக்கங்கள், தோழமை கட்சி யாருமே அங்க மெயினா விசிக போற மாரி இருந்தது. அவங்களும் போகாம, அ சிறுபான்மை மக்கள் என்னதான் எஸ்டிபிஐ கூட்டி வச்சிருந்தாலும், சிறுபான்மை மக்கள் வாக்குகள்லாம் இவர் பாஜக கூட இருக்காருன்னு ஒரு இதுவாக்கிட்டாங்க. அதற்கு பிறகு இப்ப தான் திமுக வந்து இந்த நாணய வெளியீட்டு விழா அதெல்லாம் வரும்பொழுது ஒரு ஷேக் ஆகுது. தோழமை கட்சிகளுக்கே புரியுது. ஏதோ ஒரு வகையில இவங்க உறவு வச்சிருக்காங்க தொடருதுன்னு. அப்போ அதிமுகவோட உறவு இல்லன்றது கிளியர் கட்டா அந்த தேர்தலுக்கு தோல்விக்கு பிறகு நடந்த சண்டை, அண்ணாமலையோட நடந்த இது, அவங்க கூப்பிட்டது, இவங்க போகாது இந்த மாரி பல விஷயங்கள்ல தெரிய வந்தது. இப்பவும் வந்து ஒரு நரேஷன கிரியேட் பண்றாங்க. அந்த நரேஷன் என்னன்னா, பிஜேபி கூட இவங்க இருக்கிறாங்கன்னு ஒரு நரேஷன கிரியேட் பண்ணிட்டா, இங்கேருந்து யாரும் அங்க போறதுக்கு யோசிப்பாங்க. தோழமை கட்சிகள் பாஜக வந்துரும் தானே சொல்லிட்டு இருக்கிறாங்க. நடுவுல அந்த வார்த்தைய சொல்றதில்ல தெரியுமா? ஏன்னா, அந்த சைடு போறதுக்கான இது ஓப்பன் ஆயிடுச்சு. ஏடிஎம்கே சைடும் ஓப்பன் ஆயிடுச்சு. விஜய் சைடும் ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்றது? இன்னும் 1½ வருஷம் இருக்குது.
1.5 வருஷம் இவங்களுடைய நன்மதிப்பை வாங்கிட்டு கடைசி டைமில் தான் மாறணும். இப்போவே போட்டு நம்ம ஆளுங்க கேட்டுக்கினே இருக்காங்களே அப்படின்னு தான் இந்த சங்கடம் தான் திருமாவளவனுக்கும் சரி, இடதுசாரி கட்சி தலைவர்களுக்கும். அப்போ விஜயை வேற திட்டணும். அது எப்படி திட்டிடுறது? அப்போ ஒரு மாதிரி தான் திட்டணும். இந்த மாதிரி சங்கடத்தில் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அதிமுக அவர் வா வான்னு சொல்லியிருக்காரு. அவர் பேசுகிற வார்த்தை இவரை உடனே அட்டாக் இதாகுது. உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாரு முதல்வர். கூட்டணியில் பிரச்சனை இருக்குது, நாங்கள் மகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு அவர் சொல்லும்போது மறுநாள் ஒரு ரியாக்ட் பண்ணுறாரு. கூட்டணியில் குழப்பம் இல்லை, விவாதம் உண்டு, விரிசல் இல்லை. அடுத்த வீட்டில் என்ன நடக்குன்னு பார்த்துன்னு இருக்கிறீங்க. இப்படிலாம் முதல்வரே இவருக்கு பதில் சொல்கிறாரு. இதை தாண்டி அவர் வைக்கிற விமர்சனங்களுக்கெல்லாம் கடுமையாக கோபம் அடைஞ்சு கரப்பாம்பூச்சி இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இதை கூட நீ குறிப்பிட்டு அவர் சொல்லியிருக்காரு. நான் கேட்குற விவாதங்களுக்கு நேரடியாக பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இன்னொன்று நான் விவாதத்துக்கு கூப்பிட்டா அவர் உதயநிதி வரேன்றாரு. அப்போ உதயநிதி தான் முதல்வர் ஒத்துக்கிறீங்களா? என்ன விவாதம்னா சமீப காலமாக எல்லாரும் சொல்கிறாங்க, என்னை பற்றி தரக்குறைவாக எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்கன்னு. முன்ன வந்து அப்படி பேசுவார், எதிர்க்கட்சி தலைவராக இருந்தப்போ எப்படி பேசலான்னு தெரியும். நாங்கள் இப்போ பேசுறதில்ல அந்த மாதிரிலாம். ஆனால் இப்போ முதல்வர் ஆகிட்டு முதல்வர் பொறுப்பில் இருந்துக்கிட்டே என்னை வந்து கரப்பாம்பூச்சின்ற லெவல்லாம் பேசுகிறாரு. இதெல்லாம் என்னன்னு பார்த்துக்குங்க அப்படின்னு பேசுகிறாரு. அப்போ இந்த பதற்றம், இந்த இது வந்து தோழமை கட்சியில் எங்கே? ஏன்னா இவங்ககிட்டே இருந்தப்போ இவங்க சொல்கிறது தான். இப்போ நாளைக்கு இதே கூட்டணி, இதே எண்ணிக்கைன்றது வந்து கொஞ்சம் கூட குறைச்சல் கூட்டலாம். அந்த நேரத்தில் ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா, இல்லை நாங்கள் அங்கே போகிறோம்னு சொன்னால் விஜய் கூட நம்பி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ இல்லையோ, அதிமுக பழைய கூட்டாளி. அது போகக்கூடாதுன்றதுக்கு நரேஷன் கிரியேட் பண்ணுறாங்க. இது க்ளீனாக வெளியில் தெரியுது. இந்த ஊடகங்களில் நம்ம சில பேர் வந்து அது பரபரப்புக்கு ஏதாவது பண்ணுன்றதாக பிஜேபி கூட இன்னொன்று ஒரு வகையான சார்பு ஆட்கள் இருக்காங்க. அவங்க இதை திருப்பி நான் நேற்று கூட சொன்னேன். நேற்று நைட்டு தான் பேசியிருக்காரு. இன்றைக்கி பாருங்கள் எல்லா ஊடகங்கள்லேயும் அந்த திமுக அதிமுக பாஜக கூட்டணி உறுதியா என்ன சொல்கிற பழனிசாமிலாம் வரும் பாருங்க அப்படின்னு. அதே மாதிரி அன்றைக்கி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் அதை எடுத்துக்கிட்டு நிலைய வித்வானில் வச்சுக்கிட்டு பேசியிருந்தாங்க. அப்போ இது வந்து இன்றைக்கி அது கொஞ்சம் முடிச்சு வச்சிருக்காரு. இது இன்றைக்கி பேசுனது வந்து பெருசாகுதானா? ஆகாது. ஆனால் சூசகமாக ஏதோ ஒரு இதை சொன்னதை உடனே பெருசாக்குவாங்க, இதை பெருசாக்க மாட்டாங்க. ஆனாலும் இப்போ அதிமுக கூட்டணியில் இன்னொரு கேள்வியும் வருது சார். இப்போ தேமுதிக இன்றைக்கும் அதிமுகவோட தானே இருக்காங்க. மக்கள் பிரச்சனைகள்ல ஏன் அவங்க ஒன்றா சேர்ந்த காலத்தில் நிற்கிறது இல்லை? இப்போ 2019க்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா, எதிர்கட்சியாக இருக்கும்போது திமுக ஒரு மக்கள் பிரச்சனைகளில் அவங்க தோழமை கட்சிகள் எல்லாம் ஒன்றா சேர்த்து போராடுவாங்க. அப்போ தேர்தல் வரும்போது மக்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், இவங்க தேர்தலுக்காக வரலப்பா, முன்னாடி இருந்தே இருக்காங்கன்னு. தேர்தல் நேரத்தில் மட்டும் நாங்கள் ஒன்றா நின்று போஸ்ட் கொடுப்போம், கையெழுத்து போடுவோம், பிரச்சாரம் பண்ணுவோம். மற்ற நேரத்துல எல்லாம் அவங்க ஒரு ரூட்ல இருப்பாங்க, நாங்கள் ஒரு ரூட்ல இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்றாங்கல்ல. அதை பற்றி 2024 தேர்தல் நேரத்திலேயே கூட்டணி அமையாதப்போ நான் இதெல்லாம் மெயினாக சுட்டி காமிச்சு சொன்னேன். நான் என்னன்னா, இவர்களுடைய பலகீனம் இது. கலைஞரோ ஜெயலலிதாவோ அது கிடையாது. கலைஞர்லாம் ஒரு படி மேலே, வருஷம் பூரா ஏதாவது தோழமை கட்சிகள், அனைத்து கட்சி கூட்டம், தோழமை கட்சிகள் இது ஆதரவு போராட்டம் அது இதுன்னு ஏதாவது நடத்திட்டு இருப்பார். ஆனால் இவங்க எல்லாம் நம்ம கூட்டணி தானே, நம்ம பார்த்துக்கலாம், அவங்கள வந்து வெறும் எண்ணிக்கையாகவும் வேறு சில விஷயங்கள் இப்படி பண்ணால் வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரியும் பார்க்குற விளைவு தேர்தல் நேரத்தில் அது பெரிய சிக்கலாக போய் முடிஞ்சுது. நீங்கள் பாமக கூட தொடர் போராட்டத்து என்னங்க அந்த கவர்மெண்ட்டுங்க, அவங்க கவர்மெண்ட் வந்துட்டாங்க, நீங்கள் எதிர்கட்சி எதையாவது கிளப்பிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறது தானே உங்கள் வேலை. அதுக்கு அவர் ரெடியாக இருப்பார். ராமதாஸுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? அப்போ அவரை கூப்பிட்டுக்கிட்டு தேமுதிகலாம் வச்சுக்கிட்டு நீங்கள் தொடர் போராட்டங்கள் நடத்தியிருந்தீங்கன்னா, ஒன்று அரசுக்கு நெருக்கடி, ரெண்டாவது நீங்கள் உயிர் போட இருக்கீங்கன்னு தெரியும், மூணாவது தோழமை கட்சி தலைவர்களோட நீங்கள் லிங்க்லேயே இருக்கலாம். அந்த இதை கலைஞர் பண்ணிக்கிட்டே இருப்பார். போன 2017க்கு பிறகு கலைஞருடைய அந்த ஓய்வுக்கு போன பிறகு 2018 ஸ்டாலின் திமுக தலைவர் ஆன பிறகு நீங்கள் அந்த சமூக நீதி கூட்டணின்னு அமைஞ்ச பிறகு அவங்க அதை தானே பண்ணாங்க. தொடர்ச்சியாக இந்த இதுக்கு எதிராக பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே அப்படியே வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்போது இந்த வேலையை நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது பண்ணணும். நீங்கள் கேட்குறது நல்ல கேள்வி தான், பண்ண மாட்டேங்கிறாங்களே. இதெல்லாம் பண்ணால் தான் 26 நோக்கி நீங்கள் அந்த தோழமையோடு நகர முடியும். இப்போ என்ன பிரச்சனைனா, பாமக கூப்பிட்டு கூட்டணி கட்சி நடத்திட்டு இருந்தா, நாளைக்கு ஒரு வேளை காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள்லாம் அப்படி வந்தாங்கன்னா பாமக என்ன பண்ணுறது? பாமகவுக்கும் அந்த குழப்பம் இருக்குது. நாளைக்கு விடுதலை சிறுத்தைகள் அதிமுக போட்டால் நம்ம வந்து திமுகவுக்கு போகணும், இல்லை பாஜகவில் தங்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறது? இல்லை தாவேகா கூட சேர்றதா? இந்த குழப்பம் அவங்களுக்குள்ளே இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் மற்ற கட்சிக்கும் இந்த குழப்பம் இருக்குது. அப்போ அதிமுகவுக்கு இந்த பிரதான குழப்பம், இதை வந்து அவங்க முன்கூட்டியே அந்த முடிவு பண்ணியிருக்கணும்.
அது பண்ணாமல் அப்படி உடனே குறைந்தபட்சம் நீங்கள் சொல்கிற மாதிரி தேமுதிகவோடு சேர்ந்தாவது கூட்டு இயக்கம் அங்கங்கே வட மாவட்டங்கள்ல அங்கங்கே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது ஆகும். அவங்க அந்த மாதிரி பண்ணுறதில்ல. இதை தான் நம்ம சொல்கிறது திருப்பி திருப்பி. ஒரு எதிர்க்கட்சி செயல்பாடு தான் நீங்கள் காலாடிக்கிட்டே இருக்கணும். பேட்டி கொடுக்குறது. எல்லாரும் இப்போ எப்படி சுருங்கிட்டாங்கன்னா, பேட்டி கொடுக்குறது, ட்வீட் மீடியாக்களில் போடுறது. பேசுறது, ட்விட்டரில் போடுறது. இது மட்டும் தான் மக்கள்கிட்ட இது வந்து ஒரு 25% தான் போய் சேருது. எல்லாரும் உட்காந்து டிவி டிபேட்லாம் பார்க்கறதில்ல. அலறி அடித்து ஓடுறாங்க. பாதி பேர் சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க. லேடீஸ்லாம் வந்து சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க. பல பேருக்கு சில பிரபலமான பத்திரிகையாளர்களே தெரியாது. நீங்க கூப்பிட்டு கேளுங்க, அப்படியான்னுவாங்க. பெண்கள் வந்து அப்படிதான் இருக்காங்க. நடைமுறை விஷயங்கள்லாம் யாருக்கும் தேவையில்ல. எல்லாம் ஓடிடில படம் பார்த்துட்டு படம் இருப்பாங்க, இல்ல பார்த்துட்டு ரீல்ஸ் இருக்காங்க. பார்த்துட்டு இருக்காங்க. ரீல்ஸ் பார்த்துருக்காங்க. அப்ப அவங்கள நீங்க திரும்ப எல்லாருமே நியூஸ் பார்த்துட்டு தான் இருக்காங்க நம்ம சொல்ல முடியாது. அதனால ஏதோ ஒரு வகையில நீங்க மக்கள் போராட்டம், அந்த ஏரியால இருக்கிற பிரச்சனைகள கையில எடுக்கிறது. அப்படிலாம் தானே நீங்க நெருங்க முடியும். பிரச்சனையா இல்ல. அவ்வளோ இருக்கு. ஆனா இவங்க வெறுமனே பேசிட்டு, பேட்டி குடுத்துட்டு இப்படி கடந்து போறது. சேலத்துல இருந்து அரசியல் பண்றது. தொடர்ச்சியா இவங்களுக்கு எதிராக நடக்கின்ற அந்த பிரச்சாரங்களை முறியடிக்கிற வகையில பேசுறது. அந்த இது இல்ல. 2வது திமுக எந்த ஆயுதத்த கையில எடுக்குதோ, அந்த ஆயுதத்த நீங்க கையில எடுக்க வேண்டியது தானே. உங்கள எது தடுக்குது? பணமா இல்ல. திமுக வலுவாக அவங்களுடைய ஐடி விங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க. பெண்ணுன்ற ஒரு இது ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க. அவங்களுக்கான சார்பு ஊடகங்களை ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் குறிப்பிடணும்னா, இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இந்த இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி விட்டமின் சில குளிப்பாட்டுற வேலைய ஆரம்பிச்சது அதிமுக தான் என்ன கேட்டா. இந்த 2017க்கு பிறகு ரொம்ப எனக்கு தெரிந்து இன்றைய முக்கிய இடத்துல இருக்கிற பலர் அன்றைக்கு அதிமுகவோட ரொம்ப நெருக்கமா குளிப்பாட்டப்பட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இவங்க அவங்கள நம்புனாங்க. அவங்க வந்து பொதுவானவங்க. யாரு நம்மள கவனிச்சுக்கிறாங்களோ, இப்ப வந்து அவங்க இங்க இருக்காங்க. அப்ப நீங்க உங்களுக்கு அது தெரியும். அப்ப நீங்க வந்து இப்ப அவங்க சமூக ஊடகங்கள் இவ்வளோ பண்றாங்க. நீங்களும் அதே வேலைய பண்ணணும். சமூக ஊடகங்கள்ல உங்களுக்கு சாதகமான விஷயங்கள கொண்டு வரதுக்கு, உங்கள பத்தி பிரச்சாரங்கள கொண்டு போறதுக்கு, அதற்கான வேலைகள பண்ணணும். உங்களுடைய ஐடி விங்க இன்னும் ஸ்ட்ராங் பண்ணி, அ கொண்டு போற வேலைய, எதிர்க்கட்சிக்கு எதிரா ஆளுங்கட்சிக்கு எதிரான பிரச்சாரங்கள கொண்டு போறது, உங்களுக்கு எதிரான பிரச்சாரங்களை முறியடிக்கின்ற விஷயங்கள் அதெல்லாம் பண்ணணும். அப்போ இந்த விஷயங்கள்லாம் கையில எடுக்காம, நாங்க பேருக்கு அவங்க ஐடி விங் வச்சிருக்காங்க, நாங்களும் ஐடி விங் வச்சிருக்கோம். அவங்க சில சமூக ஊடகங்கள் வச்சிருக்காங்க. நாங்களும் சில சமூக ஊடகங்கள் வச்சிருக்கோம். அவங்களுக்கு டிவி இருக்குது. எங்களுக்கும் டிவி இருக்கு. அவங்க நாளுங்கலாம் டிபேட்ல பேசுறாங்க. நம்மளும் அப்படிலாம் வந்து அரசியல் பண்ண இல்ல முடியாது. ஒருவேளை திமுக தான் 2026லயும் ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டுக்கு அதிமுகலே முக்கியமானவர்கள் எல்லாம் வந்துட்டாங்களா? இல்ல அப்படிலாம் பொதுவாகவே சில விஷயங்கள் சொல்லுவாங்கல்ல, இப்ப நம்ம ஆட்சிக்கு வந்துருவோம்னு சொன்னா இறங்கி வேலை செய்வாங்க, செலவு பண்றதா இருக்கட்டும் எல்லாமே இருக்கும். பட் சில நேரங்கள்ல முடிவு நல்லா தெரியும் போது எல்லாம் உஷாரா இருப்பாங்க. எதுக்குப்பா பணத்தை செலவு பண்ணிட்டு, எதுக்குப்பா தேவையில்லாம பகையை வளர்த்துக்கிட்டு, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கிற மோட்ல இருக்காங்களா அதிமுக தலைவர்கள்? நீங்க வந்து 2024 தேர்தல்ல அப்படி இருந்தாங்க. ஆனா 2026 அவர்களுடைய கடைசி நம்பிக்கை. இதுல எல்லாருக்குமே தெரியும். இந்த தேர்தல் வாழ்வா சாவா ஜெயிக்கிறதுக்கான தேர்தல். வாழ்வா சாவா தேர்தல். இன்னொன்னு ஜெயிக்கிறதுக்கான தேர்தல். கூட்டணி ஒழுங்கா அமைந்தால் அதிமுக ஆட்சிய பிடிச்சிரும்ன்றது அவங்களுக்கு தெரியும். அப்ப அதற்கான வேலைகள செய்யணும். செய்யலன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம அங்க உட்காந்துட்டு அவங்க கிரவுண்ட் ஒர்க் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அப்போ ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த கேபி முனுசாமி கூட சொல்றாரு. நாங்க உங்கள்ட்ட நேரடியா சொல்ல முடியுமா? என்னென்ன பேச்சுவார்த்தை பண்றோம், யார்கிட்ட பேசிட்டு இருக்கோம்னு. ஏன்னா அப்படி பண்ணாலும் நீங்க உளவுத்துறைய ஏதோ மோப்பம் பிடிச்சு, அவங்கள கலைக்கிற வேலைகள், இல்ல அங்க என்ன போனா அவங்களுக்கு என்ன? அத நாங்க அவங்களுக்கு பண்றோம்ன்ற இந்த வேலைலாம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால, அது தனியா நடந்துகிட்டு இருக்கும். ஆனாலும் நம்ம சொல்றது நீங்க நம்பிக்கையானவர்கள், அடுத்து நாங்க தான்ற ஒரு நம்பிக்கைய மக்கள்ட்ட நீங்க விதைக்கணும். அதற்கான வேலைகள இன்னும் ஸ்பீட் அப் பண்ணணும் அப்படின்றான். ஆ உறுதியா இருக்காங்க. கூட்டணிய கொண்டு வரணும். நம்ம ஆட்சிய பிடிக்கணுன்றதுல அப்படி இல்லாம எப்படி நீங்க இருக்க முடியும்? அதனால அப்ப கள ஆய்வு குழுலாம் போட்டாரே! அதெல்லாம் போட்டு போயிட்டு இருக்காங்க. திமுக எந்த அளவுக்கு வேகமா இருக்குதோ, அதற்கு ஓரளவுக்கு இவங்களும் வேகத்த கூட்டியிருக்காங்க. இந்த விஜய் தரப்புலயும் ஒரு வேகம் இருக்கிறது. இப்ப என்னன்னா, என்ன கூட்டணி எப்படி கொண்டு வர்றது? இந்த கூட்டணிக்குள்ள திமுக ஆளுங்கட்சி கூட்டணிக்குள்ள என்ன குழப்பத்த ஏற்படுத்தலாம்? இந்த மாரி அதாவது நான் சொல்றது எப்படின்னா, செஸ்ல வந்து டிஃபென்ஸ், அஃபென்ஸ் இருக்குல்ல. நான் கொஞ்சம் நல்லா ஆரம்பிச்சேன்னா, எடுத்தோனே அஃபென்ஸ் நான் ஆரம்பிச்சுட்டேன்னா, நீங்க டிஃபென்ஸ் மோடுக்கு வந்துருவீங்க. நான் வந்து ஒரு குதிரைய நவுத்தி இங்க கொண்டு வரேன்னா, நீங்க என்ன யோசிப்பீங்க, குதிரைய வச்சு இவரு எங்க உள்ள போவாரோ? அப்படின்னு அதிலேயே மைண்டு செலுத்திட்டு இருப்பீங்க. நான் அந்த நேரத்தில இங்க ஒரு மந்திரிய நவுத்திட்டு, ஒரு சிப்பாய மூவ் பண்ணி, இங்க ஒரு 2 இத உள்ள போட பார்ப்பேன். நீங்க இதில தடுக்க பார்ப்பீங்க. அடுத்து நான் இது நகரும்போது இப்படியே போகும்போது, நீங்க டிஃபென்ஸ் மோட்லயே இருக்கறனால, உங்களால அஃபென்ஸ் எடுக்க முடியாது.
அப்போ நான் ஏறி 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 உள்ளே ஏறி அடிச்சு நகர்த்திடுவேன். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் நீங்கள் ரொம்ப இதாகிடுவீங்க. இதுதான் வந்து அரசியல்லையும் பொருந்தும். அப்போ அரசியலில் அஃபென்ஸ் மூடு யார் எடுக்கிறாங்க? டிஃபென்ஸ் மூடு. இது வரைக்கும் அஃபென்ஸ் மூடு டிஎம்கே தான் எடுத்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் டிஃபென்ஸ் மூட்லேயே இருக்கீங்க. எப்போ அஃபென்ஸ் எடுக்க போகிறீங்க? அப்படின்றது தான் இது. நம்மால் ஒன்றும் ஆட்டத்தையே ஆரம்பிக்கல. தாவேக்காலாம் ஒன்றும் ஆரம்பிக்கவே இல்லை. இல்லை, அதுவும் விஜய் அதிமுக ஏதோ கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, இத்தனை சீட்டு கேட்டார் அத்தனை சீட்டு கேட்டாருலாமும் ஒரு பேச்சு அப்படியே அடிபடுது. உண்மையாக ஏங்க நம்ம வந்து யதார்த்தம் பேசணும். இது நான் விசாரித்த வரையிலும் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரிலாம் இல்லைன்றாங்க. வேறு சில விஷயங்கள் சொல்கிறாங்க விஜய் தரப்புலேருந்து. அதனால் நம்ம அதை போட்டு ரிவீல் பண்ணிக்கிட்டு அது வந்து ஏதாவது ஒரு பாதிப்பு உண்டாகும். ஏன்னா அவங்க வேற ஒரு ரூட்டில் போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஏற்கனவே பேசினபடி ஒருவேளை தோழமை கட்சிகள் அப்படியே தங்கிடுச்சு அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் அதிமுகவுக்கு நீங்கள் கேட்டிங்கல்ல, ஜெயிக்கணுன்ற ஒரு வெறி கடைசி இது இந்த இதில் மிஸ் ஆச்சுன்னா எடப்பாடி தலைமையே கேள்விக்குறி ஆகும். அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்? என்ன பண்ணணும்? நீங்கள் நான் இருந்தால் கூட என்ன வேணாலும் பண்ணணும். என்ன வேணாலும் பண்ணணும். அப்போ என்ன ஆப்ஷன்? குடி இல்லைங்க 80 கேட்குறாங்க. அப்போ வந்து சீமான் மாதிரியோ இல்லாட்டி திமுகவில் சொல்கிற மாதிரியோ ப்ரூவ் பண்ணிட்டு வான்னு சொல்ல முடியுமா? இவர் சொல்கிறாரு திருமாவளவன். அப்படிலாம் சொல்ல முடியாது. அந்த இடத்துல கொஞ்சம் 2 அடி பின்னாடி போய் தான் ஆகணும். அப்போ வாங்க, ஆட்சியில் பங்கு கிடையாதுங்க, வேணா இது பண்ணிக்கங்க, அப்படி பண்ணிக்கலாம் பண்ணலாம். தலைமை எங்கள் தான். ஏன்னா நீண்ட கால கட்சி. அதில் நாங்கள் விட்டு கொடுத்தோன்னா சிக்கலாகிடுங்க. அதனால் இப்படி பண்ணலாம். ஏதாவது பேசி கொண்டு வர தான் பார்ப்பாங்க. ஆனால் இப்போதைக்கு பேச்சுவார்த்தைலாம் இப்போதைக்கு டூ இயர்லின்னு சொல்லுவாங்க. இப்போதைக்கு ஆமாம், இப்போதைக்கு இல்லை. இப்போதைக்கு ஒவ்வொருத்தர் நோக்கமும் வேறு வேறையாக இருக்குது. அது அப்படி சொல்கிறாங்கனாலும் அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கலாம். நோக்கம் இருக்கலாம். இன்னொன்று, நீங்கள் வந்து திடீர்னு ஒருத்தர் ஒரு பத்திரிகையாளர் பேசுகிறாரு, தாவேகா அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குன்னு பேசிட்டு, அதே பத்திரிகையாளர் மறுநாள் பேசுகிறாரா பேச வைக்கிறாரா தெரில, கூட்டணி அவங்க இது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சிக்கல் வந்துடும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. அப்போ ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு குழப்பம் இருக்குது. அதுக்கு நீங்கள் அவங்க அணியில் யாருக்கிட்டையாவது, அதாவது முடிவெடுக்கிற இடத்துல இருக்கிறவங்கள்ட்ட கான்டாக்டோ மற்ற தொடர்போ வச்சுட்டு இது பண்ணணும். போகிற போக்கில் அள்ளி விடவும் முடியாது. இப்போ அந்த சொத்து கணக்கெலாம் எடுக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. என்கிட்ட வந்து சில பேர் கேட்டாங்க, என்னங்க இந்த மாதிரிலாம் ட்விட்டர்லாம் காமிச்சாங்க, ஒரு பிரபல சேனலே போடுதுன்னு. நான் இருக்க வாய்ப்பு இல்லைங்க, இவங்க அவ்வளோ ஸ்பீடாக இருக்க மாதிரி தெரிலன்னு. அப்புறம் பார்த்தா நீங்கள் விஜய் தரப்புல கொஞ்சம் நெருக்கமானவர்களை கேட்கும் பொழுது, ஆமாம் எடுக்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் கூட இருந்தால் அதை அனுப்புங்கன்றாங்க நம்மளையே. அப்போ அந்த ஒரு இது மூமெண்ட்டுக்கு இறங்கியிருக்காங்க அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு அடுத்து பேசுகிறதுக்கோ மற்ற விஷயங்களுக்கோ, இல்லாட்டி எம்ஜிஆர் பண்ணார் 73ல் பெரிய ஊழல் பட்டியல் ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுத்தாரு கவர்னர்கிட்ட. அப்புறம் தான் சர்க்காரிய கமிஷன்லாம் வந்துச்சு. அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா அதுக்கு அவங்க மூவ் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அதுதான் வேலை. இவங்களும் அந்த வேலையை தான் பண்ணணும். டிஎம்கே ஃபைல்ஸு அண்ணாமலையால் ரெடி பண்ண முடியுதுன்னா அது மாதிரி தான் பண்ணுறாரா இவரும்? அது அதே பேட்டர்ன். ஏன்னா வடிவம் தெரியல. ஓகே. இல்லை ஆளுநரை போய் சந்திச்சு கொடுக்குறது அந்த மாதிரி பிளானா? அப்படி தான் போவாங்க, வேறு எப்படி போவாங்க? நீங்கள் திரட்டுறீங்கன்னா 2 இடம் தான் போகணும். ஒன்று லஞ்ச ஒழிப்புத்துறையில் போய் புகார் கொடுக்கணும், 2வது ஆளுநர். லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் கொடுத்தா வாங்கி வச்சுக்குவாங்க. ஆளுநர்னா எல்லா ஒரு பரபரப்பாகும், எல்லாருக்கும் பயம் வரும், ஒரு ஏதோ ஒரு அரசியலில் ஒரு பரபரப்பு தொற்றிக்கும், பல விவாதங்கள் எழும், மக்கள் மத்தியிலும் ரீச் ஆகும். ஏதோ இருக்குது போல், அதனால தான் கொண்டு போய் கொடுக்குறாங்க அப்படின்னு. அதுக்காக தான் இது வந்து ஒன்றும் பெருசாக மாற்றங்கள்லாம் இன்னைக்கு உடனே வந்துடாது. ஜெயலலிதாவுக்கு எப்போ கொண்டு போய் கொடுத்தாங்க? 96 பீரியட்லேயே கொடுத்தாங்க. அது இப்படி ப்ராசஸ் எல்லாம் போய் எப்போ வந்து 2014 அவங்க 3வது 4வது முறையாக இருக்கும்போது தான் வந்து விடியுது. அதனால் நீங்கள் எதுவுமே இன்னொன்று சட்டத்தினுடைய இது வந்து உடனே நடக்காது. ஆனால் நான் தப்பிக்கலாம் முடியாது, ரொம்ப நீண்ட காலம்லாம் தப்பிக்க முடியாது. ஒன்றில் தப்பிச்சு இப்போ இன்னொரு இதில் ஏதாவது ஒன்று மாட்டிக்குவாங்க. அதனால் இவங்க வந்து எதிர்கட்சினா இந்த வேலையை தான் பண்ணணும். அதை தான் அதிமுகவும் பண்ணணுன்றேன். நீங்கள் டிஎம்கே ஃபைல்ஸை அண்ணாமலை எடுக்கிறாருன்னா ஏன் அதிமுக எடுக்க முடியல? ஆண்ட கட்சி அதிகாரிகள் எல்லாம் உங்கள்கிட்ட இருந்தவங்க ஏன் தகவல் தட்ட முடியல? ஏன் ஒரு பெரிய ஒரு ஊழல் விஷயங்களை எடுத்து போட்டு அடிக்க முடியல? தெரியுதா? இதுதான் வித்தியாசம். அதனால் கொஞ்சம் இதுதான் வெளியில் அவங்க பரபரப்பு பேசுகிற மாதிரிலாம் விஷயங்கள் இல்லை. எல்லாருமே கொஞ்சம் மொல்லமாக தான் மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவர் கொஞ்சம் ஷூட்டிங் போயிட்டார், தாவேகால அடுத்த கட்டம் என்ன பண்ணுன்றதை பேசிட்டு அப்படியே ஓடிட்டு இருக்குது. அவர் ஷூட்டிங் போயிடுறாரு, இவர் சேலம் போயிடுறாரா? இவர் சேலம் போயிடுறாரு, இவரும் இங்கே வந்து ஸ்பீடப் பண்ணணும். இங்கே பிரச்சனைகள் டெய்லி முழிச்சிக்கிட்டே இருக்குது, முளைச்சிக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. திடீர்னு பாருங்க, நீ காலைல
எவனோ ஒருத்தன் வந்தான் டாக்டர் மேல கோவத்தில் கூத்திட்டான் போயிட்டான். இந்த டாக்டர்கள் பிரச்சனைன்றது வந்து நீங்கள் மம்தா பானர்ஜி எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆச்சுன்னு உங்களுக்கு வெஸ்ட் தெரியும். பெங்கால். ஆமாம். ரொம்ப அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணாங்க. அப்புறம் டாக்டர்களை வச்சு செஞ்சதில் அவங்க லெஃப்ட் ஹேண்டில் இவங்களும் ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் வாங்க பேசலான்னு இவங்க உட்காந்துட்டு இருக்காங்க, ஒருத்தர் வரல. ஒரு முதலமைச்சர், எப்படிப்பட்ட முதலமைச்சர்? ஜெயலலிதாவுக்கு பிறகு நீங்கள் அப்படியே இரும்பு பெண்மணின்னு பார்க்குறவங்க. சாதாரண ஒரு இதில் முடிஞ்சால் பார்த்துக்கிட்டு போயிட்டேன்ட்டாங்க. அப்போ அவங்க அன்றைக்கி ஃபுல்லாக உக்காந்துட்டு எந்திரிச்சு போகிறாங்க. அதை பதிவு பண்ணிட்டு போகிறாங்க. இன்னை வரைக்கும் அந்த பிரச்சனை அவங்க உட்காந்து இறங்கி பண்ணுறாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த பிரச்சனை சின்ன பொறி பெருசாக வெடிச்சிடும். இந்த மம்தா பானர்ஜியா காரணம். ஆனால் சட்டம் ஒழுங்கு நீங்கள் அதை கையாண்ட விதம் உங்களுக்கு பெரிய சிக்கலை கொண்டு போய் விட்டது. சேம் இங்கே வந்து ஒரு இது என்ன மாசுவா சொன்னார், போய் டாக்டர் குத்துன்னு, இல்லை திமுக இது பண்ணிச்சா? ஆனால் ஒரு அரசு மருத்துவர் ஒரு மருத்துவமனையிலேயே குத்தப்படுகிறார் அப்படின்னா எவ்வளோ பெரிய சிக்கல் அப்படின்றது. அதோட எப்படி கனெக்ட் ஆகும்? மருத்துவர்கள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு எல்லாமே சட்டம் ஒழுங்கு, அரசு மருத்துவர்கள் என்ன பாதுகாப்பு. உடனே போராட்டம் அறிவிச்சிட்டாங்கல்ல. போராட்டம் அறிவிக்கிறாங்கன்னா நீங்கள் நல்லா பாருங்கள், அரசு மேலே ஒரு பயம் இல்லை, இந்த அரசு நல்லா இது பண்ணோன்னா டக்குன்னு இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடக்க ஆரம்பிக்காது. அப்போ இது எப்படி கிளம்புது? எதிர்கட்சியெலாம் பெருசாக தூண்டுற மாதிரிலாம் எனக்கு தெரில. அப்போ என்ன ஆகுது? பல நாள் உங்கள்கிட்ட பல கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்காத அந்த அணுகுமுறையில் வர்ற பிரச்சனை, அமைச்சர்களுக்கும் இந்த சங்கங்கள் இவங்களுக்கு உள்ள பிரச்சனையில் டக்குன்னு அந்த போராட்டம் இந்த 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 இது காரணமாக அமையுது. டக்குன்னு வேலை நிறுத்த போராட்டம், அகில இந்திய. இப்போ அவங்க ஒன்று மட்டுமா வைப்பாங்க? போராட்டத்தை தொடங்கிட்டாங்க, பேச்சுவார்த்தை எல்லாம் போகும், இதாகும். இப்போ பாலாஜிக்கு உரிய சிகிச்சை கொடுங்க, பாலாஜி நலம் பெற்று வீடு போகணும், அவருக்கான அந்த கால பணி இதெல்லாம் கொடுங்க, அதோட நிற்பாங்க? சட்டம், பாதுகாப்பு, மருத்துவருடைய பல கோரிக்கைகள் எல்லாம் சேர்ந்து தான் இப்போ வரும். இப்போ பெரிய தலைவலியா? அந்த பையன் எவனோ ஒருத்தன் குத்துனவன் போயினான்ட்டான். அப்போ இதுதான் இந்த இந்த மாதிரி விஷயங்கள் திடீர்னு முளைக்குது. எதிர்கட்சிகள் இதை வந்து ஆற போடாமல், நீங்கள் எப்படி அங்கேயே போய் படுத்துக்குவார் பார்த்துருக்கீங்களா? இதே மருத்துவர்கள் போராட்டம் நடந்தப்போ, உண்ணாவிரதம் இருந்தப்போ இவரும் போய் படுத்துக்கிட்டு நான் இருக்கிறேன் உங்களுக்கு எல்லாம் பண்ணாரா இல்லையா ஸ்டாலின்? அப்போ அந்த ஐபேக் அந்த ஆளும் ஒர்க் பண்ணிச்சு. உங்களுக்கு என்ன, உங்களுக்கு அந்த இது இல்லைன்னா அதுக்கான ஆளை வச்சுக்கிங்க, பண்ணுங்க. இந்த நெருக்கத்தை காட்டணும்ல. ஸ்டாலின் போய் நெருக்கத்தை காட்டினார் மருத்துவ சங்கத்தோட. உங்களோட நான் இருக்கேன்ற ஒரு அதே செந்தில் தான் இப்போ இருக்காரு, அந்த சங்க தலைவர். இன்னைக்கு அதே செந்தில் இவங்களுக்கு எதிராக நிற்கிறாரு. அதே அரசு ஊழியர்கள் நான் வந்தால் அவங்களை எல்லாம் பண்ணித்தரேன்னு சொன்ன ஸ்டாலின் கூட அவ்வளோ உறுதியாக இருந்து வாக்களித்தாங்க. இன்றைக்கி அவங்க என்ன சொல்கிறாங்க? நீங்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தப்போ எங்களை வந்து பார்த்தீங்க, பேசுனீங்க, ஆனால் இப்போ கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. அப்போது நீங்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தால் தான் உங்களை சந்திக்க முடியும்னா நாங்கள் உங்களை எதிர்கட்சி தலைவர் ஆக்குறோன்றாங்க. இது எவ்வளோ அழுத்தமான ஒரு விஷயம். அரசு ஊழியர்கள் மத்தியில் இப்படி பரவுதுன்னா எவ்வளோ லட்சக்கணக்கான குடும்பங்கள், அந்த வாக்குகள் இன்னை வரைக்கும் நிறைவேற்றாத வாக்குறுதிகள் இருக்குல்ல, இதெல்லாம் நீங்கள் இந்த சைட்லேருந்து கையில் எடுத்து அதை வேகப்படுத்துறது தான் வேலை. ஏன்னா இன்னும் 1.5 வருஷம் தான் இருக்குது. இந்த 1.5 வருஷம் டிஎம்கே எப்படி இருந்துச்சு ஞாபகம் இருக்கா? 2017 இருந்தே அந்த கூட்டணிகள் அமைந்ததுலேருந்து பெரிய தலைவலி கொடுக்க ஆரம்பித்தாங்க. இவங்களால யோசிக்கவே முடியல, அந்த அளவுக்கு பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி இல்லைன்னு சொல்ல வரேன். அவரும் இல்லை, புதுசாக வந்தவரும் இல்லை. அவர் வாட்டில் அன்றைக்கி பேசிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு என்ன நடந்திருக்கு, அன்றைக்கி பேசுனதை எடுத்து நிச்சயமாக திட்டுனுக்கிறாருங்க. ரைட். அப்புறம் இவங்களும் கொஞ்சம் பேசுகிறாங்க, கூட்டணி கட்சிகளும் சொல்லுது ரைட்டு. நம்ம லைம் லைட்லேயே இருக்கோமா, இருக்கும், ரைட், போ பார்த்துக்கலாம். அப்புறம் இதுக்கு ஒரு அறிக்கை மட்டும், சரிப்பா அதுக்கு ஒரு அறிக்கை விட்டுரு, ட்விட்டரில் போட்டுரு. இதெல்லாம் உதவாது. நான் சொன்ன இந்த 2000 நீயா நானா, தவேகாவா அதிமுகவா, அந்த இது போட்டியை நீங்கள் உருவாக்கணும்ல, அது ரொம்ப முக்கியம். நன்றி சார். நன்றி.